தேவப்பிரியன், நேற்று இரவு சென்னையில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அவற்றை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய வியாசர்பாடி, இது மேட்டுப்பாளையம் சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதையில இருசக்கர வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய சுரங்கப்பாதை. இதுல மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து செல்வதற்கு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். பல இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நிற்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் கணேசபுரம் சுரங்கப்பாதை என்பது பயன்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது அது மேம்பால பணிகள் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதி, அதாவது பெரம்பூர், ஜமாலியா உள்ளிட்ட 2 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் இருப்பதன் காரணமாக கடந்த ஓராண்டாகவே இந்த சுரங்கப்பாதையை தான் இருசக்கர வாகன ஓட்டிகள் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில இங்கு மழைநீர் தேங்கி இருப்பது என்பது இருசக்கர வாகன ஓட்டிகளை பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. இந்த சூழல்ல இங்க வரக்கூடிய வாகன ஓட்டிகளிடம் கேட்கலாம். வணக்கம். இப்போ நீங்க கணேசபுரம் சுரங்கப்பாதை இல்ல, இப்போ ஏன் இப்போ ரொம்ப குறுகலா இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கு, இருந்தாலும் இதையே பயன்படுத்தக்கூடிய சூழல் வழியே இல்ல? ஒரு அரசு ஒரு திட்டம் போடுதுனாக்கா முதல்ல அது ஆல்டர்னேட்டர் ஒரு வழி பண்ணணும். அந்த பாலத்தை ரெடி பண்ண போறாங்க சொன்னாக்கா அதுக்கு பதில் வேற ஒரு வழியை ரெடி பண்ணிட்டு தான் அதை க்ளோஸ் பண்ணணும். ஆனா அதை க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ணாம அதுல இதுவரையிலும் வருஷக்கணக்கில் ஆகுது. கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமா அந்த இடத்துல பாலத்துல தண்ணி நிக்கணும் தெரியும். அதுக்கு ஆல்டர்னேட்டர் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு வேற வழி பண்ணணும் இல்லைங்களா? இதுவரையிலும் 30% வேலை தான் அங்க நடந்திருக்கு. அந்த பாலம் 30% வேலை தான் நடந்திருக்கு. ஆனா இந்த பாலத்தை அது இருசக்கர வாகனங்கள் முக்கியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி இது ஒண்ணு. இதையே இந்த பாலத்தை தள்ளி போனாக்கா செங்கசிவம் பாலம் திறந்தாங்க. 70 கோடியில இருந்து 80-90 கோடி வரையிலும் பாலத்தை திறந்தாங்க. ஆனா அது வசதியானவங்க பயன்படுத்துற ரோடு அப்படிங்கறதுனால திறந்தாங்க. ஆனா இங்க பக்கத்துல பட்டியலின மக்கள், அருந்ததியர் வசிக்கின்ற பகுதி ரொம்ப ரொம்ப அவசரப்படுறாங்க. தினமும் இருசக்கர வாகனங்கள் போற பகுதி, நடந்து போற பகுதி. இந்த பகுதியில வசிக்கிற மக்கள் அவங்கள கவனிக்காமல இப்போ இந்த வாகன ஓட்டி தெரிவித்தக்கத்தை பார்க்கலாம். இது பிரதானமா இந்த சுரங்கப்பாதையை தான் இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் நம்பி இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த நிலையில தற்போது மழைநீர் இந்த சுரங்கப்பாதையில தேங்கி இருக்குது என்பது இருசக்கர வாகன ஓட்டிகளை அவதிக்குள்ளாகி இருக்குது. தற்போது இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணியில சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. ஆனாலும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுடைய கோரிக்கையா இருக்கு. தேவப்பிரியன்.